படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் அன்னைக்கு 55வது பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஒரு சின்ன வாழ்த்து. அக்டோபரில் பூத்த கருப்பு மலரே, உன்னை போர் உலகில் ஒரு சிலரே, இதோ உன் வயது 6லிருந்து 60 வரை, சிங்கக்குட்டி சீனிவாசனே, எதிர்கால உலகின் சிற்பியே, அடுத்த கிரகத்தையும் மாற போகும் அதிர்ஷ்டசாலியே, உன்னை வாழ்த்தி வணங்கி பணிகிறோம். எல்லாரும் சொல்றாங்க சின்னராசனா அவரு இந்த லெவல் வந்து காரணம் வந்து உழைப்பு தான். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன். அவர் வந்து கட்சி மேலே அதிகமான பட்டு இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி பிறந்தநாள் கொண்டாடலாம் அப்படின்றேன். எனக்கு பிறந்தநாள் கொண்டாடவே தேவையில்லை இல்லைங்களா, எனக்கு கட்சி தலைமையிலேருந்து ஒரு பணி கொடுத்துருக்காங்க, அதை முடிச்சுட்டு தான் எதுவுமே நான் அப்படின்றார். நீங்கள் எவ்வளோதான் சால்வா போட்டாலும் மாலை போட்டாலும் எனக்கு கட்சி பணி முடிச்சுட்டு தான் அந்த விழாக்கே வருவோம். அதனால தான் நம்ம எப்பவுமே காலையில் கொண்டாடுவோம் நிகழ்ச்சி. அந்த BLA 2 வந்து எல்லாரும் வார்டு வயசாக வந்து பூத்தெல்லாம் பிடிக்கிறதுனால அது வார்டு வயசாக வந்து கணக்கு எடுத்து கொடுக்க சொல்லிட்டாங்க. அந்த பணி முடிச்சு எடுத்து போய் கொடுத்துட்டு பிறகு தான் நம்ம வந்து இந்த விழாவே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அதனால் எல்லாரும் சொன்னா உழைப்பு தான், உழைப்பு. நன்றி, வணக்கம். கையெழுத்து வைக்கும் பேரூர் கழக செயலாளர், ஆற்றல் மிக்க மறவர், கழகத்தின் திருமறவன் என்று எல்லோரோட அன்பாக போற்றப்படுகின்ற நம் ஆளுமையின் சிறந்த ஒரு ஆளுமையாக எடுத்துக்காட்டக்கூடிய அளவுக்கு பணப்பாக்கம் பேரூராட்சியின் கழகத்தின் ஆக சிறந்த ஒரு ஆளுமையாக மிக சிறப்பான முறையில் கழகத்தை வழிநடத்தி செம்மையான முறையில் கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேரூர் கழக செயலாளர் அருமை நண்பர் ரத்தின சீனிவாசன் அவர்களின் 55வது பிறந்த நாளில் இன்னும் பல சாதனைகளை படைக்கணும். இதுவரை படைத்த சாதனைகள் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சாதனை. கழகத்திற்காகவும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்கள் பெற்று தந்திருக்கிற வாக்குகள், வெற்றி, எப்படி கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர் வெற்றிகளை இமாலய சாதனைகளாக படைத்துக் கொண்டிருக்கிறாரோ, அதுபோல கழகத்தின் செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து பல சோதனைகளை தாண்டி சாதனைகளாக மாற்றி அத்தனையும் ஒரு வெற்றி சரித்திரமாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க மறவராக வாழ்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் சீனிவாசன் அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ்ந்து கழகத்தையும் கழக உடன்பிறப்புகளையும் ஒரு சேர அரவணைத்துக் கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றியை பெற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை 2வது முறையாக அரியணையில் அமர்த்துவதற்கு ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியேற்று தலைவர் NR சீனிவாசன் அவர்களுக்கு என் அலுவலக பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி நாம் நகர எல்லாருக்கும் அல்ல எங்களின் இளைஞர்களின் வழிகாட்டியாக நகர கழகத்தின் செயலாளர் என் அருமை மாமா அவர்களுக்கு 55ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா. இந்த பிறந்த நாள் விழாவில் ஒரு உறுதி ஏற்போம். 2026 அன்று வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தலைவர் 200 வெல்வோம் என்று உறுதியேற்போம் என்று இந்த நேரத்திலும் அடுத்து வருகின்ற பிறந்த நாள் விழா 200 படிப்போம் வரலாறு என்று நம் முதல்வர் சொன்னதுக்கு ஏற்ப அடுத்த பிறந்த நாள் விழாவாக அந்த 200 தொகுதியும் நம்ம சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உறுதி ஏற்றுக்கொண்டு
அதற்கான பணப்பாக்கம் பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் பணப்பாக்கம் பேரூர் கழக நகரத்தின் சார்பிலும் மற்றும் இளைஞரணி சார்பிலும் அயராது உழைப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மற்றும் நம்ம நகர கழகத்தின் இளைஞர்களின் தூணாக விளங்கும் அரசியல் வழிகாட்டியாக விளங்கும் எனது அருமை மாமாவுக்கு மீண்டும் இளைஞரணியின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது தொடர்ந்து இந்த நடத்திட்டு பேர் கரெக்டாக இருக்க ஒன்றும் அதனுடைய ஆர்வமோ ஊக்கமோ அதிகமாக இருக்கோ பார்க்கும்போது ஒன்று என்னுடைய பணி இப்போ விஷயம் சொல்லும்போது தான் எனக்கான கொள்கை தொடர்ந்து இப்போ அதுதான் எனக்கான சின்ன பயமே. ஏன்னா நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டோம், அதை தக்க வைக்கிறதுக்காக போராட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா பார்க்கும்போது தளபதி நம்ம தலைவர் எவ்வளோ உழைக்கிறார், எப்படி செய்வாங்க, எப்படி உழைக்கிறார், அந்த பார்க்கும்போது அவங்க 10% இல்லை 1% இல்லை அவங்க உழைப்பு மாதிரி. அப்போ இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் இப்படி ஒரு தலைவரை பெற்ற கழகத்தில் நம்மளாம் இருக்கோம், அவங்களோட நம்மளும் பயணிக்கிறோம், நம்மளும் செயல்படணும் போது இதே ஒரு பெரிய விஷயம், பெருமை. நான் திமுக ஆரன்னு சொல்கிறது பெரிய விஷயம். நீ ஒரு வேறு கட்சிக்காரன் சொல்லிப்பாரு அப்படி போவான், திமுக காரனா எந்த ஊருப்பா? இப்போ நம்ம இன்றைக்கி ராணிப்பேட்டை போனேன், காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காப்ல. ஆக அவர் இளைஞரணி பொறுப்பு கிடையாது, பார்த்து ஏந்திருக்காரு. ஆனால் தெரியுண்ணா அப்படின்னு இல்லை, எப்படி தெரியுது? இந்த கருப்பு சேப்பு தான் நமக்கு அடையாளம். இது இங்கே இல்லை, நீ எங்கே போனாலும் சரி, தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் எந்த மூலைக்கு போகணுனாலும் நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், நீ திமுக யாரும் சொன்னால் உன்னை அரவணைக்கிறதுக்கு அளவுத்த பேர் தமிழகம் உலகம் முழுக்க இருக்கான். அதுவும் திராவிட கொள்கையையும் திராவிடத்தையும் ஏற்றுக்கிறவன். அதனால் நம்ம இந்த இயக்கத்தில் இருந்து நமக்கெல்லாம் பெருமை. அதெல்லாம் நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்குதுன்னா அந்த பொறுப்புக்கான வேலைகளை நம்ம செஞ்சு அந்த இடத்த பேரை தக்க வைக்கும் போது யாரும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்லை. அது சென்றடைய இடத்துல கண்டிப்பாக சென்றடையும். அதுக்கான எதிர்காலம் உங்களுக்கு எல்லாருக்குமே உண்டு கண்டிப்பாக. அதனால் இன்றைக்கான இந்த 5 ஆண்டு தலைவர் சொன்ன மாதிரி இது மக்களுக்கான ஆட்சி. அடுத்து 2026 அவருடைய வெற்றியை தொடர்ந்து செய்கிற ரெக்கார்ட் பிரேக் கலைஞரையும் தாண்டி செய்ய போகிற 7வது முறையாக முதல் ஆட்சி பிடிப்பது கழகம் 2வது முறை அந்த தேர்தல் முடித்து அவர் அரியணையில் உட்காரும்போது கண்டிப்பாக கட்சிக்காரங்களுடைய அத்தனை கஷ்டங்களை போக்குவார். அதுக்கு நான் கூட உறுதுணையாக நம்ம பகுதிக்கு நம்ம கட்சிக்காரங்க என்னென்ன வேணுமோ கண்டிப்பாக செய்கிறேன். ஆனால் இதே ஒத்துமையோட வர இந்த சட்டமன்ற தேர்தல், ஏன்னா நமக்கு தெரியும் முதல்ல 2 அணி 3 அணியாக இருந்தது. இப்போ நேரடியாக சங்கிகள்லாம் ஒன்றா ஒரு அணியில் வந்துட்டான். நம்ம ஒரு அணி இப்போ திராவிடமாக ஆரியமாக தான் போட்டி. அப்போது நம்ம உறுதியாக நம்ம ஒத்துமையாக இருந்து இந்த தேர்தலை வென்றெடுக்கணும். அதுக்கு எல்லோரும் உங்களோட பணி வேணும் கண்டிப்பாக. நான் இன்றைக்கி உண்மையிலே நான் இதில் இந்த நிகழ்ச்சி வேணான்னு வருத்தப்பட்டேன். ஏன்னா நம்ம ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா தலைமை நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா 4 நாள் சொன்னாங்க, 30 நாள் ஆகிப்போச்சு. அதுலேயுமே தாண்டி கடன் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஃபோன் பண்ணால் கடன்காரங்க ஃபோன் எடுக்காமல் சைடில் வைப்போம். ஆனால் தலைமை கழகத்துலேருந்து ஃபோன் பண்ணியே நான் எடுக்காது இந்த முறை தான். அது எனக்கு காலையிலேருந்து 2-3 நாளாக வருத்தம் தான். இன்றைக்கி நான் வேணான்னு தான் சொன்னேன். முக்கியமாக இந்த விழா வேணாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். எல்லாமே தாங்கி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் முடிச்சு எடுத்து அங்கே கொடுத்துட்டு வந்த அப்புறம் 3:30 மணிக்கு வந்த அப்புறம் தான் சரி உங்கள் விருப்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். முதல்ல நான் வேணவே வேணாம், எனக்கு அந்த மாலை மரியாதைலாம் எனக்கு வேணாம். இந்த மாலை மரியாதைலாம் எப்படி கிடைக்குது? நம்ம ஜெயித்தோம், இந்த இடத்துல ஒரு பொறுப்பில் இருக்கோம், அதனால தான் நீ பண்ணுறோம். ஆனால் நம்மளோட செயல்பாடுகள்லாம் குறைஞ்சினே நம்ம தேயிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்க, அப்புறம் அதில் பெருமை சேர்க்கறது நம்ம ஒன்றா சேர்ந்து சந்தோஷப்படுறது ஒன்றுமே இல்லையே. நம்ம ஒன்று இதை விட வேகம் எடுக்கணும். நம்மளுடைய எதிரிகள் பல முனையிலேருந்து நம்ம தாக்குதல் நடத்த போகிறோம். அப்போ அதை எதிர்கொள்றதுக்கு எல்லாம் நம்ம உறுதியாக இருக்கணும். நம்மளுடைய செயல்பாடு நமக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது கண்டிப்பாக. எனக்கு வேலை இல்லை, எனக்கு தான் வேலை, உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது, தொழில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம அதாவது இன்றைக்கி உண்மையிலே பணப்பாக்கம் ஒரு பெரிய அளவில் திமுக இருக்குன்னு சொன்னால் அது நான் கிடையாது. நீங்கள்லாம் ஒத்துழைப்பு உங்களுடைய எல்லாருடைய எஃபெக்ட்டு தான் இந்த இடத்துல நிற்கிறோம் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் தனி ஒருவனாக யாரும் செஞ்சுட்டோம், இல்லை நான் மேலே இருக்கிறதா செஞ்சுட்டோம்லாம் கிடையாது. நம்ம அத்தனை பேர் சேர்ந்த உழைப்பு தான் இன்றைக்கி பணப்பாக்கம் பேர் திமுகன்ற இது. ஏன்னா நம்ம எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 8 பேரூராட்சியில் நம்ம பேரூராட்சி தான் திமுக கோட்டையாக நம்ம மெஜாரிட்டியாக பிடிச்சிடும். 13 கூட்டணி கட்சிகளோட உறுப்பினர் சேர்ந்து இது வரைக்கும் ரெக்கார்டு. இந்த இப்போ நடந்த தேர்தலையே எந்த பேரூராட்சியும் முழுமையான எடுக்கலை. நான் மற்ற மட்டும் ஆதரவு வாங்கி தான் ஆட்சிச்சு. ஆனால் இந்த பணப்பாக்கம் மட்டும்தான் அதுக்குன்னு ஒரு நல்ல பேரை மாவட்ட அளவில் தலைமை வரைக்கும் பணப்பாக்கம்னா ஒரு நல்ல பேர் இருக்குது. இன்றைக்கிடோ நாளைக்கு நமக்கு என்னென்ன வேணும்? இப்போ 27ஆம் தேதி மறுபடியும் ஒரு கூட்டம், இப்போ சொன்னீங்களா குறைகள்லாம் இருக்குது அந்த பேருக்கு. 27ஆம் தேதி இப்போ போன வாரம் நடந்த மாதிரி
ஊராட்சிகள் நடந்ததில்ல. தலைவர் பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து காணொலி மூலிமா 10,500 கிராமங்களை ஒருங்கிணைச்சு ஒரு சிறப்பு கிராம சபை கூட்டம் போட்டார். அதுமாதிரி நம்ம பணப்பாக்க பேரூராட்சிகளாக 27ஆம் தேதி அதே மாதிரி அப்போது அதில் என்ன தீர்மானங்கள்னா ஒன்று இந்த பகுதிக்கு என்ன தேவை அடிப்படை ஒன்று என்ன குறை இருக்குது அதை 3 தீர்மானங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம்னா அதை உடனே தேர்தலுக்கு முன்னாடியே நமக்கு அதை கொடுக்க போகிறார். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆட்சி நம்ம தலைவர் செஞ்சுருக்காரு. அவருக்கான ஒத்துழைப்பு தர மாதிரியான செயல்பாடு தான் நமக்கு. நம்ம போய் புதுசாக எடுத்து வரப்போதில்லை. நம்ம இங்கேருந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்து வந்து நம்ம ஊருக்கு சேர்க்கணும். அதுக்கு நம்ம ஒரு போஸ்ட்மேனாக இருக்கோம். அந்த வேலையை சிறப்பாக செய்யணும். அதுக்கு அவருக்கு திருப்பி செய்ய வேண்டியது வரப்போகிற தேர்தலில் நம்ம பகுதியில் நிறைய வாக்குகள் அதிக வாக்குகள் பெற்று தந்து அவரை மீண்டும் அரியணையில் ஏற்றணும் ஒரு உறுதிப்படி. எப்போ எனக்கு வேலை இருக்குது ஆனால் சொல்கிறது நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் நான் வந்து ஒதுக்கி நான் செஞ்சு கொடுக்குறேன் அது பண்ணி கொடுங்க. எனக்கு இந்த விழா இதெல்லாம் தாண்டி இது ஏன்னா ஒரு நெருக்கடியான காலகட்டம். இந்த வரப்போகிற தேர்தலில் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் சொன்னால் நமக்கு என்னன்னு நம்ம ஒதுக்கி போகிறதுக்கான நேரம் கிடையாது. எல்லாருக்கான பொறுப்பு இருக்குது, எல்லாருக்கான கடமை இருக்குது. நான் திரும்ப இது நான் மட்டுமோ இங்கே இருக்க நிர்வாகிகள் மட்டும் செய்கிற விஷயம் கிடையாது. நம்ம அத்தனை பேர் நம்ம ஒன்றும் வராத இருக்க நம்ம உடன்பிறப்புகளை அத்தனை பேர் சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் இது சாத்தியம். இதான் உண்மை. சரி அவர் இருக்கார், அண்ணன் இருக்கார், அண்ணா அவர் பார்த்து பாருங்க ரத்னம் கார் ஏரியா சிங்கப்பூர் போட்டாருன்னா அந்த வேலையை செய்ய முடியாது. அவரு இருந்தாலும் செய்யணும். உதாரணத்துக்கு எனக்கு கோச்சி போட ரத்தம் இல்லை. நான் உலகத்தில் யாரோ சொல்லி எப்படி நான் சொல்லலாம் சொல்ல ரத்தம் பொறுத்த வரைக்கும் அந்த பண்பு எதை சொன்னாலும் ஏற்றுப்பார். அதனால தான் அவர் உதாரணம் சொல்கிறேன். அப்போது எல்லாருக்குமான பொறுப்பு இருக்குது, எல்லோரும் செய்யணும். அப்படி தான் அதுதான் வந்து இந்த நேரத்தில் தாழ்மையோட கேட்கல. இதுதான் எனக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறதோ பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதோ நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரு கோரஸாக ஒரு முறை ஒத்துமையாக செயல்படுவோம் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்களா அதே குறித்த நேரத்தில் தலைமை சொல்கிற வேலையை செஞ்சு கொடுப்போம் சொன்னீங்கவே எனக்கு வார்த்தை சொன்னாங்க. ஐயோ நாம செய்யறோம் சொல்லுவோம், நீ செய்யறதுல சொல்லுவேன், எல்லாரும் செய்ய சொல்லுவோம். எதில் எப்படி உள்ள நுழையலாம்னு பார்க்குறோம். அந்த வாய்ப்பை நம்ம பேரூராட்சியில் முதல்ல நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே வேலை செஞ்சவங்க தான். செய்யாதவங்களே யாரும் கிடையாது புதுசாக இவங்களாம் வேலையை செய்ய மாட்டாங்க, எல்லோரும் செஞ்சவங்க தான். ஆனால் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் சங்கடம் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு தலைமை சொல்கிற வேலையில் அடுத்து செஞ்சு அதாவது அதுதான் தலைவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் கொடுக்காமல் அடுத்தடுத்த ஒவ்வொரு கூட்டங்களாக மாநாடாக தொடர்ந்து வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 28 நகரமன்ற செயலருக்கு உங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு வந்து அதான் நாம் இங்கே நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போ அதுக்கு கிளாஸ் எங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி வகுப்பு. ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, காடுகளைந்து கழனி உழுந்து காடுகளைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். செய்து நலம் பல புரிந்த அறிஞரும், நாட்டுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து நலம் பல புரிந்த அறிஞரும், நானிலம் வியக்க ஆட்சி புரிகிற நமதரும் தலைவர் கலைஞரும், நானிலம் வியக்க ஆட்சி புரிகிற நமதரும் தலைவர் கலைஞரும், பாட்டுகள் புனைவோர் பைந்தமிழ் கவிஞர் பகுத்தறிவாளர் யாவரும் வாழ ஓடி வருகிறார்
சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் தென்னகம் மீது சூழ்ந்திடும் இருளை துரத்திய பேரொளி வீசியே தென்னகம் மீது சூழ்ந்திடும் இருளை துரத்திய பேரொளி வீசியே தாய்மொழி காத்து தன்மானம் பேணி தலை நிமிர்ந்து நடை போடவே தாய்மொழி காத்து தன்மானம் பேணி தலை நிமிர்ந்து நடை போடவே விண்ணக வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி கொடும் பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி தெம்பூட்டும் கலை தோட்ட தேமாங்கனி தெம்பூட்டும் கலை தோட்ட தேமாங்கனி அவர் திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறினி திருவாழ்வே தமிழ்நாட்டின் வரலாறினி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி குடும்பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி சிம்மாசனம் சிங்கார தமிழுக்கு சிம்மாசனம் கலைஞர் சிறந்தோங்கும் இலக்கிய பிருந்தாவனம் சிங்கார தமிழுக்கு சிம்மாசனம் கலைஞர் சிறந்தோங்கும் இலக்கிய பிருந்தாவனம் மங்காத கவிமாலை மலர் தோரணம் மங்காத கவிமாலை மலர் தோரணம் கலைஞர் மணிவாயின் மொழியின்ப தமிழ் சீதனம் மணிவாயின் மொழியின்ப தமிழ் சீதனம் கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி
கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி குடும்பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி இளையோர்க்கு வழிகாட்டும் தமிழ் பாசறை இளையோர்க்கு வழிகாட்டும் தமிழ் பாசறை அவர் எழுத்தின்ப சுவை கூட்டும் கவித்தேன் மழை இளையோர்க்கு வழிகாட்டும் தமிழ் பாசறை அவர் எழுத்தின்ப சுவை கூட்டும் கவித்தேன் மழை ஒளி வீசும் விடிகாலை சுடத்தாரகை ஒளி வீசும் விடிகாலை சுடத்தாரகை தொட்ட துறையாவும் புகழ்மேவும் ஜெயபேரிகை துறையாவும் புகழ்மேவும் ஜெயபேரிகை கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி குடும்பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி அறிவூட்டும் அழகான குரலோவியம் அறிவூட்டும் அழகான குரலோவியம் அறிஞர் அண்ணாவின் புகழ் பாடும் அறிவாலயம் அறிவூட்டும் அழகான குரலோவியம் அறிஞர் அண்ணாவின் புகழ் பாடும் அறிவாலயம் அரும் சங்க தமிழ் என்னும் புது காவியம் அரும் சங்க தமிழனும் புது காவியம் கலைஞர் ஆற்றிய தமிழ் தொண்டு பல்லாயிரம் ஆற்றிய தமிழ் தொண்டு பல்லாயிரம் கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி குடும்பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி சிறைச்சாலை கஞ்சாத சிங்கம் அவர் சிறைச்சாலை கஞ்சாத சிங்கம் அவர் மக்கள் சேவையில் மங்காத தங்கம் அவர் சிறைச்சாலை கஞ்சாத சிங்கம் அவர் மக்கள் சேவையில் மங்காத தங்கம் அவர் திரை போட்டு மறைக்காத சிகரம் அவர் திரை போட்டு மறைக்காத சிகரம் அவர் தொண்டர் சிந்தையில் தவழ்கின்ற தென்றல் அவர் சிந்தையில் தவழ்கின்ற தென்றல் அவர் கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி குடும்பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி